Hi all, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 சாம்பிள் ஆஃப் ஹிப் பெல்ட் மேக்கிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சாம்பிள் வந்து டிசைனிங் வீடியோவுக்கு காமிக்கிறேன். ப்ளவுஸ் வீடியோஸ்க்கு எப்படி 2 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும். அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து மேலேயும் கீழேயும் போட்டு தான் வந்து ஹிப் பெல்ட் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செயின் ஸ்டிச் சரி த்ரெட்டில் போட்டதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட், 2 லைன் ரவுண்ட் பீட்ஸ் போட்டு பீட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு அகெயின் கீழே எந்த பார்டர் போட்டோமோ அதே பார்டர் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வேணும்னா எலாஸ்டிக் போட்டுக்கலாம், ரோப் வேணும்னா ரோப் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் போட்டுருக்கேன். இதுக்கு வந்து சைஸ் பேஸ் பண்ணி 700 to 900 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக் கேட்டிருந்ததுனால நான் எலாஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். எலாஸ்டிக் வச்சு ஹூக்கும் வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி வந்து கேட்குறாங்களோ கஸ்டமர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது சப்போஸ் முக்கால்வாசி இது டிசைன் வேணும்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அனதர் ஹிப் பெல்ட்டாக ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 சைடும் வந்து எலாஸ்டிக் இன்னர் சைட்லேயே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே வந்து ஆரி ப்ளவுசஸும் சரி ஆரி ஒர்க் பண்ண கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட்டருக்கு மாற்றிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஹிப் பெல்ட் மேக் பண்ணுறது டிசைனிங் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் வந்து எஸ் ஆர் நோன்னு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வியூ ஆஃப் திஸ் பெல்ட் ஆஃப்டர் ஸ்டிச்சிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கிராண்ட் காயின் ஒர்க் ஹிப் பெல்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஹிப் பெல்ட் சைஸ் பொறுத்து 500 to 700 வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் காயின்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரேட் வந்து கன்சியூம் ஆகும் இதில். ஸோ வந்து எவ்வளோ காயின்ஸ் கன்சியூம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ட்ரெண்டியான பெல்ட்டை சாரீக்கு மேட்ச் ஆக்கிட்டு இருந்ததுனால பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்டோன்ஸு ஹேங்கிங்ஸு அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி சாரீக்கு மேட்சாக வந்து கேட்டதுனால கஸ்டமைஸ்டு டிசைன்னால இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிள் ரேஞ்ச் இது 600 to 900 இது ஹிப் சைஸ் பொறுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் லென்த் பொறுத்தும் வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஹேங்கிங்ஸோட ஒரு கிராண்ட் லுக் ஹிப் பெல்ட் இது. ஸோ கீழே ஹேங்கிங்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு 1000 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் காயின் ஒர்க்கும் வந்து கீழே ஹேங்கிங்ஸ் வந்துருக்கு ஒரு கிராண்ட் லுக்கான ஒரு இது. ஸோ இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.